வாசிக்கும்படி கேட்கிறேன். நிதானமாய் வாசிக்கும்படி கேட்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படும்படி என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்தி தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதார் இருக்கிறார்கள். மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளால் செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறகிறவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்கிறதுமின்றி, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபமூட்டுவேன் என்றான். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களை எதிர்த்து பேசுகிறோமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கையை நீட்டினேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன்.